வணக்கம் ஆனந்தி. சென்னை கோயம்பேடில் உள்ள தனியார் பார் ஒன்றில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இளம்பெண் ஒருவர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை அகதிகள் முகாமில் வசித்து வந்த யான்சி என்ற பெண் தனது நண்பர்கள் மற்றும் தோழிகளுடன் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தனியார் பார் ஒன்றிற்கு நேற்று இரவு வந்துள்ளார். மற்றொரு புறம் வேறொரு தரப்பினர் அதே பாருக்கு வந்துள்ளனர். இரு தரப்பினரிடையே தகராறு ஏற்பட்டு பவுன்சர்கள் அவர்களை வெளியே அனுப்பியுள்ளனர். வெளியே வந்து சாலையில் சண்டையிட்டுக் கொண்ட அவர்கள் பின்னர் அங்கிருந்து இருசக்கர வாகனங்கள் மற்றும் காரை கொண்டு புறப்பட்டுள்ளனர். இதில் இருசக்கர வாகனத்தில் கல்லால் காரின் கண்ணாடியில் தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. அதனால் எதிர்த்தரப்பினர் காரை வேகமாக ஏற்றி கொண்டு சென்று யான்சி ஓட்டி சென்ற இருசக்கர வாகனத்தை பலமாக இடித்துவிட்டு அங்கிருந்து நிற்காமல் சென்று விட்டனர். இதில் இருசக்கர வாகனத்தில் இருந்து தூக்கி வீசப்பட்ட யான்சி தலையில் பலத்த காயமடைந்து பரிதாபமாக உயிரிழந்தார். அவருடன் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். இருசக்கர வாகனத்தில் பயணித்த 17 வயது சிறுமி ஒருவர் பலத்த காயமடைந்து தற்போது KMC மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக கோயம்பேடு K11 போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். காரை ஓட்டி வந்தவர் பெயர் சக்திவேல் என்பதும் அவர் பெயர் சுகன் சக்திவேல் என்பதும் தெரிய வந்துள்ளது. அவர் திமுகவை சேர்ந்த ஒரு நபராக இருக்கலாம் அல்லது பின்னணியை கொண்ட நபராக இருக்கலாம் என்று முதற்கட்ட தகவல் கூறப்படுகிறது. ஏனென்றால் அவர் ஓட்டி சென்ற கார் விபத்தை ஏற்படுத்திய அந்த காரில் திமுகவின் கொடி பொருத்தப்பட்டிருப்பதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எதனால் இந்த தகராறு ஏற்பட்டது, இதன் பின்னணி என்ன என்பது தொடர்பாக போலீசார் தற்போது தீவிர விசாரணையை நடத்தி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சக்தி சரவணன்.